ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நாம் சிமெட்ரிக் அண்டு ஆன்டிசிமெட்ரிக்னு சொல்லக்கூடிய ஈவன் அண்டு ஆட் சிக்னல், என்ன ஈவன் அண்டு ஆட் சிக்னல் பற்றி பார்க்க போகிறோம். சாரி, ஈவன் அண்ட் ஆட் சிக்னலா இல்லை சிமெட்ரிக் அண்ட் சிமெட்ரிக்? இது ஈவனுங்க. ஓகே, ஈவன் அண்டு ஆட் சிக்னல், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? எஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டு டிடிக்கு சிடி ரெண்டுக்குமே பார்த்துருவோம். இந்த கிளாஸில் வந்து ஒரே வீடியோவில் நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ரொம்ப இழுத்தடிக்க வேண்டாம். யா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சிக்னல், சிமெட்ரிக் சிக்னல். ஓகேவா? ஈவன் சிக்னல். சிடிக்கு பார்ப்போமா? சிடி கண்டினியூஸ் டைம். கண்டினியூஸ் டைமுக்கு ஈவன் சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி அப்படின்னே கிடச்சிதுன்னா அது என்ன? அது ஈவன் சிக்னல். ஓகேவா? அதே தான் டிடிக்கும், டிஸ்கிரிட் டைமுக்கும் அதே தான். என்ன? எக்ஸ் ஆஃப் டி இங்கே எக்ஸ் ஆஃப் என், எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்னன்னு கிடைக்கணும். ரெண்டுமே இருந்தாலும் அது என்ன? ஈவன் சிக்னல். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காது நினைக்கிறேன். அதுவே ஆட் சிக்னல் அப்படிங்கிறது என்னன்னா, ஆட் சிக்னல், ஆட் சிக்னல் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. பாருங்கள், சிடி கண்டினியூஸ் டைமுக்கு எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டின்னு கிடச்சிதுன்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி, இது என்ன? ஆட் சிக்னல். அதே டிஸ்கிரிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் என் அப்படிங்கிறது மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிதுன்னா அது என்ன? ஆட் சிக்னல். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதில்னா நிறைய முக்கியமான கான்செப்ட் சொல்கிறத விட ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ரைட், இதில் சிடியில் வந்து ஒரு ஃபார்முலா, ஒரு ஈவன் காம்போனண்ட் ஆட் காம்போனண்ட் வந்து நம்ம பார்த்துருவோம். அப்படியே ஈவன் காம்போனண்ட் அண்ட் ஆட் காம்போனண்ட். சிம்பிளாக நம்ம ஈவன் காம்போனண்ட் மட்டும் போட்டுருவோமா? ரைட், பாருங்கள், ஈவன் காம்போனண்ட் சிடிக்கு பார்க்கலாம். கண்டினியூஸ் டைமுக்கு இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். எக்ஸ்இ ஆஃப் டி, எக்ஸ்இ ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி டிவைடட் பை 2. ஓகேவா? அதே டிஸ்கிரிட் டைமில் என்ன வரும்? டிஸ்கிரிட் டைமில் சேம் அதே தான். இங்கே எக்ஸ்இ ஆஃப் டின்னு இருக்குது, இங்கே எக்ஸ்இ ஆஃப் என். இங்கே என்ன வரும்? எக்ஸ்இ ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் என், எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் டிவைடட் பை 2. இவ்வளோ தான் ஈவன் காம்போனண்ட். அதே ஆட் காம்போனண்ட் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? ஆட் காம்போனண்ட், ஆட் காம்போனண்ட் ஃபஸ்ட்டு சிடி பார்ப்போமா? கண்டினியூஸ் டைம் எக்ஸ் ஆட் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி டிவைடட் பை 2. அவ்வளோதாங்க. டிடிக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இது ரொம்ப சிம்பிள் தான், இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸ் நாட் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் டிவைடட் பை 2. அவ்வளோதாங்க. ஓகே, ரைட். இது பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், ஒரு 2 ப்ராப்ளம் பார்க்கலாமே. பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து கிளியராகவே புரிஞ்சிடும். நம்ம அடுத்த டாபிக் வந்து மூவ் ஆகலாம், டைம் நிறைய போயிடுச்சு. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, டிட்டர்மைன் தி ஈவன் அண்ட் ஆட் பார்ட். டிட்டர்மைன் ஈவன் அண்ட் ஆட் பார்ட் of following continuous time signal. CT signals. Okay,
continuous time signals. First question என்னன்னு பார்த்தீங்கன்னா x of t equal to t square, so t plus t square plus t cube. Second question, x of t equal to sin 2t sin into cos 2t. இது வந்து கொஷின். ஓகே, சால்வ் பண்ணலாமா? பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் இது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, சொல்யூஷன் எல்லாமே. சொல்யூஷன் என்ன கேட்குறாங்க? ஈவன் அண்ட் ஆட் பார்ட். நமக்கு ஈவன் பார்ட் என்ன ஃபார்முலா? எக்ஸ்இ ஆஃப் டி. இப்போ தான் எழுதி போட்டேன். என்ன? எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி டிவைடட் பை 2. ஓகே, டிவைடட் பை 2. எக்ஸ் ஆஃப் டி நமக்கு தெரியும். எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி என்னங்கிறத ஃபைன் பண்ணணும். எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி என்ன சார் வரும்? எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ் டி போடுங்க. என்ன ஒரு மைனஸ் டி ப்ளஸ் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் டி ஹோல் க்யூப். அப்போ என்ன வரும்? மைனஸ் டி ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் டி க்யூப். மைனஸ் டி க்யூப்ங்கிற மாதிரி வரும். ஜஸ்ட் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஆஃப் டி என்ன? டி ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் டி க்யூப் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் டீன்னு இருக்குது. மைனஸ் டி ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி க்யூப் டிவைடட் பை 2. இங்கே மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடும். டி க்யூப் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 2t ஸ்கொயர் டிவைடட் பை 2. அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ ஈவன் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது? டி ஸ்கொயர் மட்டும்தான் கிடைக்கிது. இதே மாதிரி ஆட் பார்ட் ஃபைன் பண்ணலாமா? ஆட் பார்ட் என்ன வரும்? எக்ஸ் ஆட் பார்ட் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி என்ன? டி ப்ளஸ் டி ஸ்கொயர் என்ன ஒரு ஃபார்முலா? எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி டிவைடட் பை 2. நான் டைரெக்டாக போடுறேன். ப்ளஸ் டி க்யூப் மைனஸ் மைனஸ் டி ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி க்யூப் டிவைடட் பை 2. ஓகே, அப்போ என்ன வரும்? டி ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் டி க்யூப் ப்ளஸ் டி மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் டி க்யூப் டிவைடட் பை 2. டி கேன்சல், சாரி டி கேன்சல் ஆகாதுங்க. இங்கே டி கேன்சல் ஆகாது. என்ன கேன்சல் ஆகும்? டி ஸ்கொயர் தான் கேன்சல் ஆகும். ரைட். அப்போ என்ன வருது? 2t ப்ளஸ் 2t க்யூப் டிவைடட் பை 2. இப்போ என்ன வரும்? t ப்ளஸ் டி க்யூப். இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன? ஈவன் பார்ட். சரி, ஆட் பார்ட். ஓகே, ஃபைன். ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? sin 2t ப்ளஸ் sin t cos t எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம அதையுமே வந்து என்ன செஞ்சிடலாம்? ஒரு கை பார்த்துலாம். இதை நான் அழிக்க வேண்டாம். ஓகே, நம்ம தனியாக பார்க்கலாம். எக்ஸ் ஆஃப் டி கொடுத்துருக்காங்களா? ரைட். நம்ம திருப்பி இதை எழுதுவோமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. கொஸ்டின் நம்பர் 2, எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு sin 2t ப்ளஸ் cos t ப்ளஸ் sin t cos 2t. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டியை ஃபைன் பண்ணி வச்சுக்கிடுவோம். அவ்வளோதான். எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி என்ன வரும்? சைன் ஆஃப் 2 ஆஃப், அதாவது ஒன்றும் இல்லை, எழுதிய போட்டுறேன் கிளியராக. சைன் 2 மைனஸ் டிங்க ப்ளஸ் காஸ் டிக்கு பதிலாக என்ன? மைனஸ் டி ப்ளஸ் சைன் டிக்கு பதிலாக மைனஸ் டி காஸ் 2 டிக்கு பதிலாக மைனஸ் டி என்ன வரும்?
சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன வரும்? மைனஸ் சைன் தீட்டா, மைனஸ் சைன் 2t. சைன் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன வரும்? காஸ் தீட்டா, காஸ் t. ப்ளஸ் இங்கே என்ன வரும்? சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது சைன் தீட்டா, மைனஸ் சைன் தீட்டா, மைனஸ் சைன் t. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன வரும்? காஸ் தீட்டா, ஸோ காஸ் 2t இந்த மாதிரி கிடைக்கும். கரெக்டா? அப்போ மைனஸ் மைனஸ் தான் வருங்க. மைனஸ் sin t into cos 2t. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஃபஸ்ட் என்ன? ஈவன் பார்ட் xe of t ஃபைன் பண்ணணும். xe of t என்ன சார் வரும்? x of t plus x of minus t divided by 2. x of t என்ன சார் இருக்கு? sin 2t plus cos t plus sin t into cos 2t. ஓகே, plus x of minus t என்ன இருக்கு? minus sin 2t plus cos t minus sin t into cos 2t divided by 2. ரைட், டிவைடட் பை 2. ஓகேவா? இங்கே பாருங்கள், சைன் 2t இருக்குது, இங்கே மைனஸ் சைன் 2t இருக்குது. கேன்சல் ஆகிடுமா ரெண்டும்? வேறு என்ன இருக்குது? காஸ் டி ப்ளஸ் காஸ் டி ப்ளஸ் காஸ் டி, அப்போ 2 காஸ் டி வரும். ரைட், அதே மாதிரி பாருங்கள், சைன் டி காஸ் 2t ப்ளஸ் சைன் டி காஸ் 2t இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 2 டைம்ஸ் காஸ் டி டிவைடட் பை 2, அப்போது காஸ் டி கிடைக்கும். இது என்ன? ஈவன் பார்ட். அதே ஆட் பார்ட் என்ன வரும்? எக்ஸ் ஓ ஆஃப் டி. என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி, இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் ஆஃப் டி நம்மக்கிட்ட இருக்கா? சப்ஸ்டிட் பண்ணலாமா? எல்லாத்தையும் அப்படியே பார்த்து காப்பி பண்ணலாமா? ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், சைன் டி சைன் 2t ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் டி நான் முதல்ல எழுதுகிறேன். காஸ் டி. எப்போவுமே சோம்பரப்படக்கூடாது எழுதுறதுக்கு, ஓகேவா? ஜாலியாக எழுதணும். எழுதி பழகலைன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எரிச்சப்பட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ எப்போவுமே எழுதுறதுக்கு மட்டும் சோம்பரப்படாதீங்க, எழுதுங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ முறை எழுதிருப்பேன் தெரியுமா? எஸ், அது ஓன் கஷ்டமாங்காதீங்க. ஓகே, டிவைட் பை 2 என்ன வரும்? திருப்பி எழுதுங்க, ஒன்றும் சோம்பரே பட வேண்டாம். சைன் 2t. நான் ரொம்ப ஸ்மார்ட் சார், நான் வேகமாக தான் போடுவேன் அப்படின்னீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, அந்த டைம் நீங்கள் இந்த கிளாஸ் பார்க்குற டைம் நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கலாம். இது நீங்கள் ரிவைஸ் பண்ணுற டைம் நீங்கள் ஸ்மார்ட்டாக இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. இந்த டாப்பிக்கில் நீங்கள் லெஜெண்டாக இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மறதிங்கிறது ரொம்ப காமன். ஓகே, ஸோ அதனால் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்களை நீங்கள் ஓவராக நீங்கள் இது பண்ணவும் கூடாது. ஓகே, நான் ரொம்ப கெத்து அப்படின்னு நினைக்கவும் கூடாது. அதுக்குன்னு உங்களை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டாக இருந்தால் ரைட். ஓகே, இங்கே பாருங்கள், சைன் 2t இருக்குது, சைன் 2t இருக்குது. அப்போ என்ன வரும்? 2 sin 2t. காஸ்டி இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது? சைன் டி காஸ் 2t இருக்குது. இங்கே எனக்கு சைன் டி காஸ் 2t. அப்போ என்ன வரும்? 2 டைம்ஸ் சைன் டி காஸ் 2t. அவ்வளோதான். டிவைடட் பை 2. 2 வெளியே எடுத்தால் நமக்கு என்ன கிடச்சிரும்? 2 வெளியே எடுங்க. sin 2t ப்ளஸ் காஸ் டி ப்ளஸ் sin t காஸ் 2t டிவைடட் பை 2. 2 கேன்சல் பண்ணிட்டா இதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஃபைனல் ஆன்சர். sin 2t ப்ளஸ் sin t. இதை நீங்கள் இதுக்கு மேலே சிம்பிளிஃபைலாம் பண்ண வேண்டாம், போதும். காஸ் 2t. ஓகே, ரைட். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸோடைய கிளாஸிஃபிகேஷன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிளாஸ் பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மட்டும். பிடிக்கல அப்படின்னா என்னுடைய சேனல் ஏன் பிடிக்கலை, JSMS அப்துல் ஏன் பிடிக்கலைங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன்.
என்னுடைய பர்சனல் அட்டாக் பண்ணாமல் நான் நடத்தக்கூடிய இந்த கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக அட்ரஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அதை வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணி அதை நான் அடுத்த வீடியோவில் திருத்திக்க ரெடியாக இருக்கேன். எஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த சேனல் அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.